நேயர்களுக்கு வணக்கம். தமிழொலியின் என்ற இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு பரீட்சைகள் திணைக்களத்தால் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. வாக்காளர் அட்டைகளை விநியோகித்த உத்தியோகத்தரை தாக்கிய நபர் கைது. டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. ரணிலின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் துப்பாக்கி ரவையுடன் ஒருவர் கைது. யாழில் வீடொன்றின் மீது வன்முறை கும்பல் அரங்கேறிய கொடூரம் தாய் வைத்தியசாலையில். வர்த்தக நிலையம் ஒன்றில் பாரிய தீ பரவல். அனுரகுமாரவிற்கு திடீர் சுகவீனம். குருநாகல் நீர்கொழும்பு வீதியில் வாகன விபத்து, 4 படுகாயம். தொடர்பென விரிவான செய்திகள். அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்கள் மற்றும் ஆதரவாளர்களிடம் பரீட்சைகள் திணைக்களம் முக்கிய கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. அதாவது செப்டம்பர் 15 கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் ஒலிபெருக்கி மூலம் நடத்தப்படும் தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டாம் என கேட்டுக்கொண்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் எதிர்வரும் 15 காலை புலமை பரிசில் பரீட்சை நடைபெறவுள்ளதால் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு இது தொடர்பான சுற்றறிக்கை அனைத்து காவல் நிலையங்களுக்கும் வழங்கப்படவுள்ளது. மேலும் 3,23,879 பரீட்சார்த்திகள் இம்முறை பரீட்சைக்கு தோற்றவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகளை விநியோகித்த களுத்துறை தெற்கு அஞ்சல் நிலையத்தில் பணிபுரியும் உத்தியோகத்தர் ஒருவர் தாக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் களுத்துறை வடக்கு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதானவர் களுத்துறை ஜவத்த பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடையவர் என காவல்துறை தெரிவித்துள்ளது. தாக்குதலுக்கு உள்ளான அஞ்சல் உத்தியோகத்தருக்கும் சந்தேக நபருக்கும் இடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கம் பின்னர் மோதலாக மாறியுள்ளது. அஞ்சல் உத்தியோகத்தரின் கடமைக்கு இடையூறு விளைவித்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டின் கீழ் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். நாட்டில் நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 37,233 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அதற்கமைய மேல் மாகாணத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் அந்த எண்ணிக்கை 15,490 ஆகும். அத்துடன் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 17 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாகவும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கலந்து கொண்ட தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் T56 ரக துப்பாக்கி ரவையுடன் சென்ற இளைஞன் ஒருவரை ஜனாதிபதி பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். இந்த கைது நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சந்திவெளி போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்திவெளி போலீஸ் பிரிவில் உள்ள கிரான் கோரகளி மடு பிரதேசத்தில் இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு வருகை தருபவர்களை ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவினர் சோதனையிட்டு அனுப்பியுள்ளனர். இதன்போது கூட்டத்திற்கு சென்ற இளைஞன் ஒருவரை சோதனையிடும் போது அவரின் உடைமையிலிருந்து T56 ரக துப்பாக்கி ரவையொன்றை கண்டுபிடித்து மீட்டதை அடுத்து அவரை கைது செய்துள்ளனர். இதில் கைது செய்யப்பட்டவர் பாகரை வெமைவட்டுவான் வீதியைச் சேர்ந்த 24 வயதுடைய கடத்தொழிலில் ஈடுபட்டு வருபவர் எனவும் இவரை விசாரணையின் பின்னர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அதேவேளை இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சந்திவெளி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். யாழில் வன்முறை கும்பலால் வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேன் மற்றும் காருக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் நேற்றிரவு கோப்பாய் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, கோப்பாயில் வீடொன்றின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த
வாகனங்கள் மீது மோட்டார் சைக்கிளில் வந்த 2 நபர்கள் தாக்குதலை மேற்கொண்டு தீ வைத்துவிட்டு தப்பியோடியுள்ளனர். இதனை கண்ணுற்ற வீட்டார் தீயினை அணைக்க முயன்றபோது வாகன உரிமையாளரின் தாய் தீக்காயங்களுக்குள்ளாகியுள்ளார். காயமடைந்தவரை சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். பொலனறுவை கதிர்வெல வீதியில் உள்ள வணிக வளாகத்தில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்று தீப்பரவலுக்குள்ளாகியுள்ளது. குறித்த சம்பவமானது நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. தீயை அணைக்கும் பணியில் பொலனறுவை தீயணைப்பு பிரிவினரால் 3 தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு தீ பரவாமல் தடுக்க இராணுவம், காவல்துறையினர் மற்றும் விமானப்படையினர் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் தீ பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் தீ விபத்திற்கான காரணம் இதுவரை தெரிய வரவில்லை எனவும் இதன் காரணமாக மட்டக்களப்பு மற்றும் பொலனறுவை வீதியின் ஒரு பகுதியை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள போதிலும் போக்குவரத்துக்கு எவ்வித தடையும் இல்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் அக்கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளருமான அனுரகுமார திசாநாயக்கவுக்கு திடீர் சுகவீனம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ட்ரில்வின் சில்வா மாத்தறை மொரவகவில் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டார். கடந்த சில நாட்களாக ஓய்வின்றி ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொண்டு உரையாற்றிய அனுரகுமார வைரஸ் காய்ச்சலுக்கு ஆளாகியுள்ளதாகவும் பொதுச் செயலாளர் ட்ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். அவர் சற்று ஓய்வு எடுத்ததன் பின்னர் மீண்டும் பிரச்சாரத்தில் இணைந்து கொள்வார் எனவும் தெரிவித்துள்ளார். குருநாகல் நீர்கொழும்பு பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் 4 படுகாயமடைந்துள்ளனர். முச்சக்கர வண்டியொன்றும் தனியார் பேருந்து ஒன்றும் மோதியதிலேயே இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக குருநாகல் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். முச்சக்கர வண்டியில் பயணித்தவர்களே விபத்தில் காயமடைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் 9வது ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்தவுடன் உயர் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைவாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை நடாத்துவதற்கு உத்தேசித்திருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினரும் சட்டத்தரணியுமான அமீர் ஃபாயிஸ் தெரிவித்துள்ளார். அத்துடன் தேர்தலின் பின்னர் நாடாளுமன்றம் உடனடியாக கலைக்கப்படுமாயின் அது குறித்து சிந்திக்க வேண்டியிருக்கும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் 2023ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் பிற்போடப்பட்டதன் காரணமாக வாக்காளர்களின் அடிப்படை உரிமை மீறப்பட்டிருப்பதாகவும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை உடனடியாக நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கடந்த மாதம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் உயர் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைவாக ஜனாதிபதி தேர்தல் முடிந்தவுடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை நடத்துவது குறித்து ஆணைக்குழு ஆலோசித்து வருவதாகவும் தற்போது வரை தேர்தலை நடத்துவதில் எவ்வித தடங்கல்களும் இல்லை எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.